சட்ட ரீதியான சிக்கல்களை, மாணவர்களை வழிநடத்த வேண்டிய ஒரு இடத்தை காவல்துறை தன்னுடைய கைகள்ல எடுக்கணும். அப்படி மக்கள் புழங்கக்கூடிய ஒரு இடத்துல தைரியமா நான் பண்றேன் அப்படின்னா, அப்போ எனக்கு என்ன இருக்கணும்? இதை நாம் எப்படி பார்க்க வேண்டும்? அதனால ஒட்டு மொத்தமா காவல்துறையின் மீது ஒரு பழிய தூக்கி போட்டு நம்ம பாட்டுக்கு ஈஸியா கடந்து போயிடலாமா? இன்னும் கூட யோசிச்சு பாருங்க, அங்க அத்தனை கடைகள் கட்டி இருக்கு, அதற்கான ஷட்டரும் போட்டிருக்காங்க. அந்த ஷட்டருக்கு ஒரு பூட்டு இருக்கா? அந்த அரசு இயந்திரத்துல இருக்கக்கூடிய அதிகாரிகளும் சிறப்பா ஒழுங்கா இருந்தா தான் அவங்க என்ன படிக்கிறாங்க, எங்கெங்க போயிருக்கிறாங்க, அவங்களுடைய அலைபேசியில யார் யாருடைய எண்கள் இருக்கு, என்ன மாதிரியான படங்கள் இருக்கு, இப்படின்ற ஒரு சின்ன கண்காணிப்பு வேணுமா வேணாமா? அந்த நேரத்துல சட்டம் என்ன மாதிரி இருந்தது? தூத்துக்குடியில ஒரு துப்பாக்கி சூடு நடக்குது, ஸ்டெர்லைட் விவகாரத்துக்காக. அந்த துப்பாக்கி சூடையே நான் தொலைக்காட்சியில பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு ஒரு முதல்வர் பேசுறார். அதிகாரம் என்பது மக்களுக்கு சேவை செய்வதற்காகத்தான் அப்படின்ற அந்த உணர்வை அந்த காவல்துறைக்குள்ள கொண்டு வருவதற்கு அரசு சரியான ஒரு தண்டனையை கொடுக்கணும். தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். கிங் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நேர்காணலுடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பேராசிரியர் திருமதி மஞ்சுளா அவர்கள். வாங்க பேசுவோம். மேம் வணக்கங்க. மேம் வணக்கம். இன்று இளைஞர்கள் நாளை தலைவர்கள் சொல்லுவாங்க மேம். ஆனால் இங்கே சேலத்தில் ஒரு இஷ்யூ நடந்திருக்கு. என்னென்னா, பழைய பஸ் ஸ்டாப்பில் இளைஞர்கள், முக்கியம் மாணவர், ஸ்கூல் காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே போய் கஞ்சா அடிக்கிறது, சிகரெட் பிடிக்கிறது. இதில் எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மாநகராட்சிக்கு சொந்தமான ஒரு இடத்துல நடந்திருக்கு. அந்த விஷயம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை ஒரு நிருபர் வெளியே கொண்டு வராரு. ஆனால் அவர் மேலே தாக்குதல் பண்ணுறாங்க. அந்த சம்பவத்தை பார்த்த பிறகு உங்களுக்கு என்ன தோணுச்சுங்க? சொல்லுங்கள். இன்னைக்கு சமுதாயம் எங்கே போயிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு முன்னாடி நிக்குது. நம்ம எல்லாருமே, உலகமே இளைஞர்களை நம்பித்தான் இருக்கு. அவங்களுடைய ஆற்றல், அவங்களுடைய சக்தி, அவங்களுடைய திறமை அப்படின்றது அளக்க முடியாத ஒரு இடம். ஆனா அந்த இளைஞர்கள் இன்னைக்கு திசை மாறி பயணப்படுறாங்களே அப்படின்னு பார்க்கும்பொழுது ரொம்ப பகீர்னு இருக்கு. நம்ம தலைமுறையை ஓரளவு கொண்டு வந்துட்டோம், அடுத்த தலைமுறையெல்லாம் என்ன ஆக போகுது அப்படின்ற ஒரு கவலை எனக்கு இன்னைக்கு இருக்கு. இப்போ எங்க இருந்து இதை நம்ம தொடங்கணும்? அவங்க விற்கிறதுனால இவங்க போதைக்கு அடிமையாறாங்களா, இல்லை இவங்க போதைக்கு அடிமையாறனால அவங்க விற்கிறாங்களா? இந்த ரெண்டு கேள்விக்குமே உங்களால பதிலே சொல்ல முடியாது. கோழியிலேருந்து முட்டை வந்ததா அல்லது முட்டையிலேருந்து கோழி வந்ததா அப்படின்னு சொன்னா என்ன சொல்ல முடியும்? அவங்க சாப்பிட்றாங்க, வாங்குறாங்க, அதனால தான் நாங்கள் விற்கிறோம் அப்படின்றாங்க இவங்க. இவங்கள கேட்டா அவங்க விற்கிறாங்க, எங்களுக்கு எளிமையா கிடைக்குது, ஈஸியா கிடைக்குது, எங்க வேணாலும் கிடைக்குது, ஒரு 500 ரூபாய் கொடுத்தா கூட கிடைச்சிருது, அதனால நாங்க வாங்கி சாப்பிட்றோம் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. அப்போ யார் இதுக்கு மணி கட்டுறது? ஒரு பூனை இருக்குன்னா அதுக்கு யார் மணி கட்டுறதுன்னு ஒரு வேலை இருக்கு இல்லையா? அந்த இடத்தை நாம் தவற விட்டு விட்டோம். இதுதான் இன்னைக்கு எனக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கவலை. அது யாருடைய கைகள்ல இருக்கு? சட்டத்தையும் ஒழுங்கையும் பாதுகாக்கணும் இல்லையா ஒரு காவல்துறை. ஏன் காவல்துறைக்கு வரோம்? காவல்துறையை சும்மாவே எடுத்து கொடுக்குறாங்களா? அதுக்குன்னு ஒரு பயிற்சி இருக்கு, அதற்குன்னு தேர்வு இருக்கு, அதற்குன்னு எல்லாம் பழக்கப்பட்டு அதுக்கப்புறமா தான் அந்த இடத்துல உட்கார்றோம். அப்போ இந்த சட்ட ரீதியான சிக்கல்களை, மாணவர்களை வழிநடத்த வேண்டிய ஒரு இடத்தை காவல்துறை தன்னுடைய கைகள்ல எடுக்கணும். இந்த இடம் அந்த காவல்துறை சரியா நடந்துக்கல அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது ஊடகத்தின் வழியாக இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கு. பிரச்சனை எங்க நடந்திருக்கு அந்த இடம். ஊடகம் மட்டும் இதை வெளி கொண்டு வரல அப்படின்னு சொன்னா இந்நேரம் உங்களுக்கும் எனக்கும் கூட தெரிஞ்சிருக்காது. அப்போ ஒரு எல்லாரும் வரக்கூடிய ஒரு பேருந்து நிலையம் அப்படின்னு சொன்னா
இவங்க தான் வந்திருப்பாங்க, அவங்க தான் வந்திருப்பாங்கலாம் சொல்லவே முடியாது. யாரு வேணுமானாலும் ஒரு ஊருக்கு போகணும் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல வந்து ஏற போறாங்க. அப்படி மக்கள் வந்து புழங்கக்கூடிய ஒரு இடத்துல தைரியமா நான் பண்றேன் அப்படின்னா, அப்போ எனக்கு என்ன இருக்கணும்? இதுவரைக்கும் நடந்த தீமைகள், நடந்த குற்றத்துக்கு எந்த தண்டனையும் கிடைக்காம இருந்திருக்கணும். அப்படி யாருக்குமே தண்டனை கிடைக்கல அப்படின்றனால்தான் நான் அதே தப்ப மறுபடியும் பண்றேன். அப்ப அந்த அளவுக்கு குளிர் விட்டு போச்சா, அந்த அளவுக்கு சட்டம் கெட்டு போச்சா அப்படின்ற ஒரு கேள்விதான் நமக்கு வந்து வருது. இன்னைக்கு கூட அந்த ஊடகத்தின் வழியாக இன்னைக்கு நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். அப்போ இதுக்கு வந்து ஒட்டுமொத்தமாக அந்த காவல்துறையின் மீது பழிய தூக்கி போட்டுடலாமா? இன்னைக்கு கூட நம்பிக்கை தரக்கூடிய எத்தனை காவல் அதிகாரிகள் இருக்கிறாங்க. நம்ம கூட சமீபத்துல எல்லாம் பார்த்தோம். ஒரு கர்ப்பிணி பெண் ரயில்ல இருந்து இறங்க முடியாம இருக்கும் பொழுது அந்த படிக்கட்டுகள் உயரமா இருக்கே அப்படின்னு சொல்லி அப்படியே குனிஞ்சு ஒரு காவல், ஒரு ஏட்டையா போல இருக்கக்கூடிய ஒரு போலீஸ்காரர் தான் என்ன பண்றாருன்னா அப்படி குனிஞ்சி, நம்ம அந்த காலத்துல எல்லாம் பச்சை குதிரை ஏறுறதுன்னு சொல்லுவோம் பாருங்க, அந்த மாதிரி குனிஞ்சி உட்கார்றாரு. அதுல அந்த அம்மா கால் வச்சு கீழே இறங்குறாங்க. அப்போ இந்த மாதிரியான போலீஸ்காரர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அதை போல ரோட்ல கடந்த ஒரு நகைகளை கொண்டு வந்து காவல்துறையில கொடுக்கும் பொழுது அதை சரியாக உரிய நபர்களிடம் ஒப்படைக்கக்கூடிய காவல்துறை அலுவலர்களும் இருக்கக்கூடிய இந்த சூழல்ல இதை நாம் எப்படி பார்க்க வேண்டும்? அதனால ஒட்டுமொத்தமா காவல்துறையின் மீது ஒரு பழிய தூக்கி போட்டு நம்ம பாட்டுக்கு ஈஸியா கடந்து போயிடலாமா? இல்லை, இங்க காவல்துறை மட்டும் குற்றம்னு சொல்ல முடியாது. ஏன்னா பல மாதங்களா அந்த பஸ் ஸ்டாப் அங்க இருக்கு. கிரவுண்ட் ஃப்ளோர்ல மட்டும் தான் கடையே இருக்கு. மிச்சம் 2 ஃப்ளோர்லயும் வந்து யாருமே முன்னாடி வந்து வாங்க வர மாட்டாங்க. அது எதனால மேம்? இது முக்கியமான ஒரு கேள்வி. ஒரு அவ்வளோ மக்கள் வந்து புழங்கக்கூடிய ஒரு இடத்துல நீங்க ஒரு கடை போட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு வியாபாரம் ஆகும்? அப்படி பஸ் வர்றதுக்கு லேட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா அப்படி ஒரு 2 நடை நடக்கலாம் அப்படின்னு வந்தாலும் கூட ஏதாவது ஒரு பொருளாவது விற்பனை ஆகும். அப்படி இருக்கிற பட்சத்துல ஏன் அந்த 2 ஃப்ளோரும் வந்து காலியா இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அதுல யாரும் வர்றதுக்கு விருப்பப்படலையா, இல்ல ரொம்ப அதிகமான வாடகை வந்து கேட்கப்படுதா, அல்லது அந்த ஏலம் எடுக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த மாதிரியான சட்டச்சிக்கல் இருக்கா? இப்படி பல்வேறு கேள்விகள் இருக்கு. அதற்கு யார் பதில் சொல்லணும்? அப்போ அதுக்குன்னு ஒரு உரிய நபர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க எங்க? அவங்களையும் நம்ம அந்த இடத்துல வந்து பார்க்கணும். ஏன்னா ஒரு இடத்த வந்து கட்டிட்டோம் அப்படின்னா அதை பராமரிக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான வேலை. பராமரிக்க விட்டுட்டோம்னா அந்த இடமே நாசமா போயிடும். இப்ப பாக்குறோம் இல்லையா? அப்போ இதற்கு உரிய நபரும் கொஞ்சம் பொறுப்போட நடந்திருந்தால் இதை வந்து நம்ம தவிர்த்து இருக்கலாம். இன்னும் கூட யோசிச்சு பாருங்க, அங்க அத்தனை கடைகள் கட்டி இருக்கு, அதற்கான ஷட்டரும் போட்டிருக்காங்க. அந்த ஷட்டருக்கு ஒரு பூட்டு இருக்கா? இல்லைன்றாங்க. இவ்வளோ பெரிய ஷட்டரை போட்டிங்களேங்க, ஒரு பூட்டு கூட உங்களுக்கு போட முடியல. அதான் மக்களுக்கு அந்த பூட்டு வாங்குவதற்கு கூட அங்க மாநகராட்சியில பணம் இல்லையா, ஏன் போடல அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லையா, எனக்கான பொறுப்பு, எனக்கான கடமை, அதை தட்டி கழிச்சிட்டாங்க. அதுக்கு ஒரு பூட்டு வந்து வாங்கி போட்டிருந்தா இந்நேரம் இந்த மாதிரியான ஒரு சம்பவங்களை தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு நமக்கு உள்ளுக்குள்ள தோணுது. இல்லைங்க, அதை பூட்டை உடைச்சி கூட ஒரு சமூக விரோதிகள் என்ன வேணாலும் செய்யலாம், இருக்குதான், இல்லைன்னு மறுக்கல. ஆனா அது செய்யறதுக்கு முன்னாடி, அவங்க பூட்டை உடைக்கிறதுக்கு முன்னாடி நீங்க பூட்டே போடாம இருந்தா அவங்க பூட்டை உடைச்சிடுவாங்கன்னு சொல்றதுக்கான வாதம் ஏற்க முடியுமா? அதான் அங்க 100 சிசிடிவி கேமரா இருந்திருக்கு, அது எல்லாமே உடைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. சரி, அரசு தரப்புல இருந்து. அப்போ அந்த சிசிடிவி கேமரா உடையும் போதே அது என்னன்னு பிரச்சனை வந்து பார்க்கணும்ல. சிசிடிவி கேமராவை போட்டுட்டு அங்க யார் யார் போறாங்க வராங்கன்னு கூட யாருமே கண்காணிக்கல. கண்காணிச்சிருந்தாங்கன்னா அது உடைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சிருக்கும்ல. அப்போ எங்க தான் சிக்கல் நடந்திருக்கு? அப்போ ஆதி எங்க இருக்கு, மூலம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா தோண்ட 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 அரசுன்னு ஒண்ணு இருந்தா அதுக்கு கீழே அரசு இயந்திரம்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த அரசு இயந்திரத்துல இருக்கக்கூடிய அதிகாரிகளும் சிறப்பா ஒழுங்கா இருந்தா தான் அந்த அரசு சரியாக செயல்படும். அரசுக்கு திட்டம் இருக்கு, அரசு சட்டத்தை வகுக்கும். ஆனால் அதை எக்ஸிகியூஷன் சொல்றோம் இல்லையா, அதை நடத்தக்கூடிய அதிகாரிகள் சரியாக இருக்கணும் அப்படின்னு நம்ம ஆரம்பத்துல இருந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா. அதுக்கு என்ன காரணம்? இதுதான் காரணம். அங்க ஒரு கட்டடம் கட்டிடுச்சு, இது கடைகளுக்கான என்ன மாதிரியான அமைப்போ அதுவும் கட்டியாச்சு, ஷட்டரும் போட்டாச்சு. ஆனா அந்த இடத்துல பூட்டை வந்து பூட்ட வேண்டிய கட்டாயம், அதுக்கான வேலை யாருடையது? அப்போ அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் என்ன செய்யறாங்க? இது நம்ம கேட்டுதானே ஆகணும். அதுவும் கீழே இருக்கவங்களும் சொல்றாங்க, கீழே கடை வச்சிருக்காங்க, நாங்க போலீஸ்ட்ட சொல்லியிருக்கோம், அவங்க வருவாங்க பார்ப்பாங்க போயிடுவாங்க, ஆனா மீண்டும் மீண்டும் இந்த பிரச்சனை நடந்துகிட்டு தான் இங்க இருக்கு அப்படின்னு. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி பாக்குறது? இது ரொம்ப மோசமான ஒரு இதுதான். அதாவது பொதுமக்கள்
காவல்துறையின் மீது நம்பிக்கை இல்லாம இருக்கிறாங்க. அது எவ்வளோ ஆபத்தான சூழல் பாருங்களேன். எனக்கு வந்துட்டு நம்பிக்கை வைக்கிற மாதிரி யாருமே இல்லைங்க, இந்த உலகத்துல எனக்கு யாருமே இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா? அந்த இடத்துக்கு மக்கள் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அந்த அதிகாரிகள் இருந்து என்ன பயன்? அப்போ அதையெல்லாம் கண்காணிக்கக்கூடிய அந்த அதிகாரி எங்க போயிருக்காரு? அவருக்கு இதை விட வேற ஏதோ ஒரு வேலை இருக்கா? இல்ல அங்க வந்து இவருக்கு சம்பளம் கொடுக்குறாங்களா? என்னன்னே புரியல எனக்கு. அப்போ இளைஞர்கள் வந்து இந்த அளவுக்கு அவங்க வந்து பள்ளிக்கூடத்து மாணவர்களோ அல்லது கல்லூரி மாணவர்களோ யாரா இருந்தாலும் சரி, இந்த அளவுக்கு திசை மாறி போயிருக்கிறாங்களே அப்படின்ற ஒரு சின்ன ஒரு குற்ற உணர்வாவது, நம்ம இதை சரி பண்ணாம விட்டதுனால தான் இந்த மாதிரி நடந்துடுச்சோ அப்படின்ற ஒரு சின்ன குற்ற உணர்வு கூட இப்ப நம்ம ஊடகத்துல பார்த்தோம் இல்லையா? அந்த காவல்துறை அதிகாரிக்கு இல்லை அப்படின்னா நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? அவங்க வீட்டுல இந்த மாதிரியான ஒரு சூழல் வந்தா அவங்க என்ன செய்வாங்க? இல்ல அப்ப கூட ஒரு காலம் ரொம்ப பொறுப்பா ஒரு வார்த்தை சொல்லிருக்கு. என்னன்னா அங்க ரிப்போர்ட்டர் சொல்றாரு, சரி இங்க பாருங்க இவங்க கையில கஞ்சா பொட்டலம் இருக்கு, இதை வந்து எங்க விற்கிறான்னு அவங்க சொல்றாங்க, இவங்க நீங்க பிடிச்சிங்கன்னா அந்த மெயினான ஆளை பிடிக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கு அங்க வந்த ஒரு காவலர் பேர் நான் சொல்ல விரும்பல, அவர் என்ன சொல்றாருன்னா, படிக்கிற பசங்க எங்க பிடிக்கணும், அவங்க லைஃபே கெட்டு போயிடும், சரி இவங்களை விட்டுருங்க, இவங்களை வச்சு அவங்கள பிடிங்கன்னா அவங்கள எப்படிங்க பிடிக்க முடியுமா அப்படின்னு ஒரு காவலர் சொல்றாரு. அதுவும் பதிவாகி இருக்கு, பார்த்துருப்பீங்க. அப்போ எந்த அளவுக்கு வந்து பொறுப்பற்றவர்களாக இருக்கிறாங்க? ஒட்டுமொத்தமாக ஒரு காவல்துறையின் மீது நம்ம வந்து பொறுப்பற்ற தன்மை அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு சில பேர் இருக்கிறதுனால அந்த ஒட்டுமொத்தமான காவல்துறைக்கு எவ்வளவு பெரிய அசிங்கமான ஒரு பேரை வாங்கி கொடுத்துருக்காங்க. இப்போ இவங்க வீட்டுல இந்த மாதிரி பிள்ளைகள் இருந்தா இவங்க இதே பதில தான் சொல்லுவாங்களா? எப்படிங்க பிடிக்கிறது, என்னங்க ஆகிறது அப்படின்னு சொல்லுவாங்களா? நிச்சயமா சொல்ல மாட்டாங்க. அப்போ யாரோ பிள்ளைங்க எப்படியோ போனா எனக்கு என்ன அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனநிலையில இருந்தா அவர் அந்த மாதிரி பேசியிருக்கிறார். இப்போ அதே மாதிரி பெற்றோர்களை நினைச்சு பாருங்க. அவங்க கூலி தொழில் செய்யக்கூடியவங்களா இருக்கலாம், இல்ல ஒரு நடுத்தர பொருளாதாரம் இருக்கக்கூடிய குடும்பமா கூட இருக்கலாம், இல்ல ரொம்ப வசதி வாய்ப்புகள் இருக்கக்கூடியவங்களாவும் இருக்கலாம். அவங்களுடைய பிள்ளைகள் இந்த மாதிரி சீரழிஞ்சு போறாங்களே அப்படின்றத அவங்களால ஏத்துக்க முடியுமா? ஆனால் குறைந்தபட்சம் அந்த பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு போனாங்களா, திரும்பி வர்றதுக்கான நேரம் என்ன, அவங்க என்ன படிக்கிறாங்க, எங்கெங்க போயிருக்கிறாங்க, அவங்களுடைய அலைபேசியில யார் யாருடைய எண்கள் இருக்கு, என்ன மாதிரியான படங்கள் இருக்கு, இப்படின்ற ஒரு சின்ன கண்காணிப்பு வேணுமா வேணாமா? கண்டிப்பா வேண்டும். அதெல்லாம் இருந்துதானே தெரியலையே. அங்க எனக்கு சொல்றதுக்கே ஒரு மாதிரியா இருக்கு. அந்த கடைகள் மாதிரியான பகுதிகளில் ஆடைகள்லாம் இருக்கு, ஆண்களுடைய ஆடைகள், பெண்களினுடைய ஆடைகள், அந்த உள்ளாடைகள்லாம் இருக்கு அப்படின்னா என்ன நடக்குது? ட்ரெஸ் வேற, யூனிஃபார்மா அங்க இருக்கு. அப்போ யூனிஃபார்மை வச்சுட்டு அவங்க என்ன பண்றாங்க? மறுநாள் நீங்க பள்ளிக்கூடத்துக்கு போய் ஆகணும். இன்னைக்கு ஒரு நாள் வந்து நீங்க எப்படியோ இருந்துட்டீங்க அப்படின்னாலும் மறுநாள் நீங்க பள்ளிக்கூடத்துக்கு போய் ஆகணும். யூனிஃபார்ம் இல்லாட்டி ஸ்கூல்ல அனுமதிக்க மாட்டாங்க. அப்போ என்ன நடந்திருக்கு? வீட்டுக்கு போனீங்கன்னா யூனிஃபார்மே தொலைஞ்சிருச்சுன்னு சொல்ல முடியுமா? அப்படி சொன்னா அதுக்கு எப்படி தொலைஞ்சது என்ன ஏதுன்னு வீட்டுல விசாரிக்க மாட்டாங்களா? இப்படி பல்வேறு குழப்பங்கள் நம்ம கிட்ட இருக்கு. ஸ்கூல் படிக்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அங்க வர அநீதினா நடந்திருக்கா அப்படின்னு ஒரு கேள்வியும் வருது. இல்ல அந்த குறிப்பிட்ட மாணவனுக்கோ அல்லது மாணவிக்கோ ஏதாவது அவங்களுடைய மனம், அதாவது மதியே மயங்கிற மாதிரி ஏதாவது போதை மாதிரியான பொருட்களை கொடுத்து கடத்திட்டு வந்து இந்த மாதிரியான அசம்பாவிதங்கள் நடந்திருக்கா, சட்டவிரோதமான செயல்பாடுகள் நடந்திருக்கா, எதுவுமே நம்மளால புரிஞ்சிக்கவே முடியல. அப்போ கண்காணிப்பு அப்படின்றது ஒரு இடத்துல இல்லை, கொஞ்சம் எல்லா இடத்துலையும் இருந்தா தான் இந்த மாதிரியான குற்றங்களை நம்ம தடுக்க முடியும். நான் ஏன் இதை மறுபடியும் வலியுறுத்தி சொல்றேன் அப்படின்னா, 2016 இருந்து எடுத்து பாருங்க. குஜராத் மாநிலம் எவ்வளோ ஒரு அந்த பசுமை விவசாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி. ஆனா அங்க போதை கஞ்சா மாதிரியான பழக்கம் எத்தனை பேருக்கு இருக்கு அப்படின்னு கேட்டா ஒரு குடும்பத்துல ஒருத்தருக்கு இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. புள்ளி விவரமே அப்படிதான் சொல்லுது. என்ன காரணம்னு கேட்டா வேலை வாய்ப்பின்மை, அடுத்தது வந்து விவசாயம் சார்ந்த சட்ட மசோதாக்கள்லாம் நிறைவேற்றினாங்க இல்லையா, அதுல குளறுபடிகள், அடுத்தது வந்து போதைப் பொருட்கள் வந்து ரொம்ப ஈஸியா வந்து கிடைக்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு, அதாவது கார்ப்பரேட் நிறுவனங்கள் வந்து ரொம்ப ஈஸியா வந்து அது மக்களுடைய புழக்கத்திற்காக விட்டுருக்கிறாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. அப்போ அங்க தொடங்கி அது இந்தியாவினுடைய பல்வேறு மாநிலங்கள் கிட்ட வந்திருக்கு. அப்போ இதையும் நம்ம உற்று பார்க்கணும் இல்லையா? அப்போ அதற்கான கட் எங்க போடுறது? அதை யார் வந்து தடுக்க போறாங்க? கடைசியில நம்ம என்ன சொல்லுவோம், அதிகாரிகள் தான் இதை வந்து சரிப்படுத்தணும், அதிகாரிகள் தான் வந்து இதை தடுக்கணும். ஆனா விமானப்படையில இருந்த ஒரு அதிகாரியே இந்த போதை பொருட்களை வந்து வித்திருக்கிறாருன்னு செய்திகள் வருது. என்ன பண்றது? நம்ம ஒரு பயிரை வந்து பாதுகாக்கிறதுக்காக வேலியை போட்டிருக்கோம். அந்த வேலியே மாடா மாறி அந்த பயிரை மேய்ஞ்சா என்ன நடக்கும்? யாருக்கிட்ட போய் நம்ம சொல்லி அழுவுறது? நம்ம வந்து
இந்த விமானப்படையில இருக்கக்கூடிய அதிகாரிகளையோ அல்லது இந்தியாவில் இருக்கக்கூடிய அதிகாரிகளையோ நம்பி நம்ம வாழ்க்கை நடத்திட்டு இருக்கிறோம். ஆனா அவர்களே இந்த மாதிரியான தவறான பழக்கத்தை பிள்ளைகளுக்கு வளர்க்கக்கூடிய ஒரு ஹப்பாக மாறி இருக்கிறாங்கன்னா நம்ம யார்கிட்ட போய் சொல்றது? அப்போ ஒரு இடத்துல இதை நம்ம பேசுறது அப்படின்றது சரிப்பட்டு வராது. ஆரம்பத்திலே இருந்து பேசினாதான், ஆரம்பத்திலே இருந்து அதற்கான ஒரு தடுப்புகளை நாம எழுப்பினாதான் இதற்கு நம்மளால முற்றுப்புள்ளி வைக்க முடியும். இப்போ இந்த திமுகவினுடைய ஆட்சிக்கு முன்னாடி இருந்த அதிமுகவினுடைய ஆட்சியில நடந்தது என்ன? ஜெயலலிதா அம்மையார் இருந்த வரைக்கும் ஓரளவு சட்டம் ஒழுங்கு இதெல்லாமே இருந்தது. அப்புறமா எடப்பாடி அவர்கள் பதவிக்கு வந்ததுக்கு அப்புறமா அவர் உண்மையிலேயே அவர்தான் ஆட்சி நடத்தினாரா அல்லது ஒன்றியம் தான் ஆட்சி நடத்துதா அப்படின்ற ஒரு கேள்வி பரவலா தமிழ்நாடு முழுக்க வந்துருச்சு. அந்த நேரத்துல சட்டம் என்ன மாதிரி இருந்தது? தூத்துக்குடியில ஒரு துப்பாக்கி சூடு நடக்குது ஸ்டெர்லைட் விவகாரத்துக்காக. அந்த துப்பாக்கி சூடையே நான் தொலைக்காட்சியில பார்த்துதான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு ஒரு முதல்வர் பேசுறார். சட்ட ஒழுங்கு அந்த அளவுக்கு தான் இருந்திருக்கு. அப்போ போதை மாதிரியான பொருட்கள் இந்த மாநிலத்துக்குள்ள வர்றதுக்கு எத்தனை காலம் ஆகியிருக்கும்? அப்போ பரவலாக பரப்பப்பட்ட அந்த கலாச்சாரம் இன்னைக்கு உச்சத்தை அடைஞ்சிருக்கு. அப்படிதான் நான் பார்க்குறேன். அப்போ இதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னா எல்லா இடத்துலையும் நீங்க செக் மாதிரி வைக்கணும். வீடுகளில் ஒரு கண்காணிப்பு வேணும். இன்னைக்கு அப்பாவும் சரி அம்மாவும் சரி வேலைக்கு போறாங்க. அவங்க போயிட்டு திரும்பி வரும்பொழுது ஹபான்னு வராங்க. அப்போ பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்தாங்களா, ஹோம்ஒர்க் இருக்கா இல்லையா, நாளைக்கு என்ன போறாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிருக்காங்களா, நைட்டு வருவாங்களா இல்லையா, இந்த மாதிரியான எந்த கேள்விகளும் அதற்கான பதில்களும் அவர்களுக்கு கிடைப்பதில்லை. சரி, குழந்தை தானே, நம்ம பிள்ளை தானே, நம்மளை மிஞ்சி என்ன பண்ணிட போறான் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில அவங்க அந்த வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்காங்க. இதை விட்டுட்டு அவங்க என்ன பண்றாங்க? அவங்களுடைய மொபைல்ல என்ன இருக்கு, அவங்களுடைய ஸ்கூல் பேக்கோ அல்லது காலேஜ் பேக்லயோ என்ன இருக்கு, ஓரளவு வளர்ந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு தனி அறை கொடுக்கறத விட்டுட்டு சோஷியலா எல்லாரோடையும் இருக்கிற மாதிரியான ஒரு சூழலை அமைக்க வேண்டும். இது ரொம்ப முக்கியமானது. அடுத்தது பள்ளிக்கூடத்துல ஒரு சின்ன கண்காணிப்பு வேணும். பள்ளிக்கூடத்துல போயிட்டு எனக்கு இருக்கிறது ஒரே புள்ள, என் பிள்ளைய ஏன் திட்டுறீங்க, என் பிள்ளைய ஏன் அடிக்கிறீங்க அப்படின்னா அப்புறம் ஆசிரியர்கள் என்ன செய்வாங்க? அப்போ வீட்டுக்கு அடங்காதது ஊருக்கு தான் அடங்கும். அந்த மாதிரி தான் ஆயிடும். அப்போ எங்கெல்லாம் ஒரு ஒழுக்கத்தை சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கோ அந்த வாய்ப்புக்கு நாம் வழிவிட்டால்தான் இந்த மாதிரியான பிரச்சனைக்கு நம்மளால தீர்வு காண முடியும். இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். ஒண்ணு இருக்கு. அதுக்கு பேரு மீடியா. அதை சோஷியல் மீடியான்னு சொல்லிக்கோங்க, இல்லை சினிமான்னு சொல்லிக்கோங்க. இந்த சினிமால அந்த காலத்துலலாம் கதாநாயகர்கள் பார்த்தீங்கன்னா நல்லா ஷேவ் பண்ணி நல்ல டீசெண்டாக தலையெல்லாம் சீவி நல்ல அழகான ஒரு சட்டை பேண்டெல்லாம் போட்டு, இன்னைக்கு எடாகுணமாக அந்த தாடியை வச்சுக்கிட்டு அந்த ட்ரெஸ்ஸே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அங்கங்கே கொஞ்சம் கிழிச்சு விட்டு அதுதான் ஃபேஷன் அப்படின்னு வேற சொல்கிறாங்க. அந்த மாதிரி வந்துக்கிட்டு கைகளில் குறைந்தபட்சம் ஒரு பாட்டில் இல்லாமல் ஒரு ஹீரோவை பார்க்கறது அப்படின்றது அதிசயமாக இருக்குது. அப்படியான ஒரு படத்தை மக்களே கைவிட்டுறான். அதுக்கு சாயங்கால நேர காட்சியே கிடைக்கவே மாட்டேங்குது. 2 மணி காட்சியை கொடுக்குறான், இல்லாட்டி இரவு நேர காட்சி அந்த மாதிரி போயிடுதே தவிர மாலை நேரத்துல மக்கள் அதிகமாக பார்க்கக்கூடிய அந்த நேரத்துல ஒரு தியேட்டர்ல அந்த காட்சியை வாங்குறது அப்படின்றது அந்த கலைப்படங்களுக்கு எட்டாத கொம்பாவே இருக்கு. இப்படி சினிமால இதுதான்டா கெத்து, நீலாம் என்னடா, நீலாம் ஸ்டூடெண்டாடா அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய வசனங்கள் எல்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களை எப்படி ட்ரிகர் பண்ணுது. அடுத்தது இந்த ஷார்ட்ஸை போடுறேன்னு சொல்லிட்டு ஐயோயோப்பா படம் எடுக்கிறேன்னு இவன் படம் ஆயிடுறான். அப்படியே செல்ஃபி எடுக்கிறேன்னு சொல்லி இவன் இறந்து போய் கடைசியில் இவனை ஒரு படமாக வச்சு கும்பிட வேண்டிய ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க. அப்போ இது எல்லாமே சேர்ந்து நாங்கள் இனிமேல் இளைஞர்களுடைய உயர்வுக்கு பாடுபடுவோம். அதாவது மீடியாவுக்கும் பொறுப்பு இருக்குன்னு சொல்லி நிச்சயமா. ஆனா மேம் இங்க ஒரு மீடியா பர்சன் பொறுப்பா இருந்து பிரச்சனையை வெளிக்கொண்டு வந்திருக்காரு. ஆனா அந்த மீடியா பர்சன் மேல காவல்துறை அடிச்சிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? காவல்துறை ஒரு படத்துல இவரு சொல்லுவாரு, விக்ரம் சொல்லுவாரு இல்லையா, நான் போலீஸ் இல்ல பொறுக்கி அப்படின்னு, அந்த மாதிரி எடுத்துக்கலாமோன்னு தோணுது இவங்க பண்ணும் பொழுது. அப்போ ஒரு அதிகார துஷ்பிரயோகம்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, அதை இவர்கள் பயன்படுத்தி இருக்கிறாங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் அதிகாரத்தை கொடுக்குறோம்.
காவல்துறையை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கான எல்லை என்ன அப்படின்றது தெரியும். ஆனா அதை அத்துமீறி நான் செய்வேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ண முடியும்? அப்போ அவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும். அந்த தண்டனை அவங்களுக்கு கொடுப்பதற்கான ஒரு சூழலாத்தான் நான் இதை வந்து பார்க்குறேன். இத்தனை நாள் வரைக்கும் அவங்க வந்து அந்த தண்டனை கிடைக்காம நழுவி வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு இந்த சமூக ஊடகம் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறமா நிச்சயமாக அந்த நபர்களுக்கு தண்டனை கிடைக்கும். அதை நிச்சயமாக இந்த அரசு உறுதி செய்யும் அப்படின்னு தான் நான் நம்புறேன். ஏன்னா இன்னைக்கு பிள்ளைகள் காலை உணவு அவங்களுக்கு கொடுக்கணும். அடுத்தது வந்து பெண்கள் ஆண்கள் மாணவன் மாணவி 2 பேருக்குமே வந்துட்டு தமிழ் வழி கல்வியில படிச்சுட்டு வந்து கல்லூரிக்கு சேரும் பொழுது தமிழ் புதல்வன் திட்டம், அதாவது புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து நான் முதல்வன் திட்டம் இதெல்லாம் கொண்டு வந்து மாணவர்களுடைய நலனில் அக்கறை காட்டக்கூடிய அரசாக இருக்கக்கூடிய இந்த அரசு நிச்சயமாக இதுல தலையிட்டு இப்படியான காவல் அதிகாரிகள் இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களை உடனடியாக அந்த இடத்தை விட்டு மாத்துறதோ அல்லது நம்ம சஸ்பென்ஷன் சொல்லுவோம் இல்லையா, பணியிடை நீக்கத்தை செய்யணும். அப்படி செஞ்சாதான் அடுத்து வர்றவங்களுக்கு பொறுப்பு இருக்கும். யார் நமக்கு என்ன நடந்தாலும் சம்பளம் போட்டுருவாங்கங்க, அப்படியே நம்ம வந்து அதிகாரத்தோட வாழ்ந்துக்கலாங்க, டேய் அப்படின்னு சொன்னா நம்மளை பார்த்து கும்பிடுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறான் அப்படின்னு இருக்கு இல்லையா. அந்த மனநிலையை உடைச்சு அதிகாரம் என்பது மக்களுக்கு சேவை செய்வதற்காகத்தான் அப்படின்ற அந்த உணர்வை அந்த காவல்துறைக்குள்ள கொண்டு வருவதற்கு அரசு சரியான ஒரு தண்டனையை கொடுக்கணும். அப்படி கொடுத்தா தான் இதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். அதனால இது வந்து வெறுமனே காவல்துறையை மட்டும் சொல்லிட்டு கை காட்டிட்டு நம்ம போக முடியாது. இதுல சூழ்ந்து இருக்கக்கூடிய அத்தனை அரசு இயந்திரங்களும் பொறுப்போடு செயல்பட வேண்டும். அதற்கு அரசு முன்னெடுக்க வேண்டும். நன்றிங்க மேம், தொடர்ந்து பேசுவோம். தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள்.